வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ. இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல நம்பி வாங்கலாம் போலயே. மணப்பாறையில் இருக்க பாலாஜி தங்க மாளிகை ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட லைட் வெயிட் கொலுசு, சில்வர் செயின் வித் பெண்டன்ஸ், பசங்களுக்கான பிரேஸ்லெட், ட்ரெண்டிங்கான ஒரிஜினல் கருங்காலி மாலை, சில்வர் ரிங்ஸ்னு எல்லாம் வாங்கியிருந்தோம். 2500 rupeesல இருந்து 29 கிராம்ஸ்க்கான பியூர் சில்வர் கொலுசுலாம் இவங்க கிட்ட இருக்கு. 92.5 பியூரிட்டி சில்வர்ல லேடிஸ் ரிங் 400 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போல. அதுவே ஜென்ஸுக்கு 750 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 mmல 92.5 பியூரிட்டி இருக்க சில்வர் கேப் வச்ச கருங்காலி மாலை 3500 rupeesக்கு சேல் பண்றாங்க. சேலம் சில்வர்ல செஞ்ச கொலுசு, குத்துவிளக்கு, டம்ளர், ஸ்பூன், பவுல்ஸ்க்கு எல்லாம் மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் கிடையாது. உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கான கஸ்டமைஸ் ரிங்ஸ், பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணி கொரியர் கூட சென்ட் பண்றாங்க. எல்லா வீக்கெண்டும் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல ஆஃபர்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி கோல்ட் அண்ட் சில்வர் ப்ராடக்ட்ஸை ட்ரஸ்டடா ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பாலாஜி தங்க மாளிகை இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்க. அவங்களோட ஷாப் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டையால இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஃப் கிளாரன் ஒரு ஐலாண்டு. எல்லாருமே இங்கே வந்தால் ஃபோர் ஐலாண்ட் தான் போவாங்க. பட் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது ஐலாண்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வரோம் கைஸ். அது இல்லாமல் இந்த ஐலாண்டு பேக்கேஜ் நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆல் ஆக்டிவிட்டீஸ். பட் நீங்கள் கோரல் ஐலாண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருந்து இதில் வராது. அது என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் சி வாக்கிங்னு ஒரு ஆக்டிவிட்டி. பட் இதில் வந்து நம்ம அது இல்லாதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 500 baht பே பண்ணி நம்ம அதை அவைல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அவங்களே வீடியோலாம் எடுத்து எல்லா வீடியோவுமே நம்மளுக்கு வந்து டிரைவில் நம்ம சென்ட் பண்ணிடுவாங்க லைக். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம லஞ்சும் எது வேணும்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேன்றாங்க. அதுதான் நார்மல் ஃபுட்டு இருக்குது. பட் நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட மாட்டீங்கிற பட்சத்துக்கு வந்து அவங்க தாய் ஃபுட் இல்லாட்டி சீ ஃபுட் எது வேணாலும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெடிசனுமே தந்துடுறாங்க. சிக்கு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சி அலர்ஜி இருந்துச்சுன்னா அது வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு 20 minutes வரைக்கும் தாங்குமா அந்த மெடிசன். ஸோ அந்த மெடிசனுமே நம்ம ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக்கேஜ் எவ்வளோ புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1990 baht கைஸ். அது இல்லாமல் ஒரு 500 baht நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து அண்டர் சி வாக்கிங் நம்ம பே பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டையா சிட்டிக்கு பக்கத்தில் கூடிய பியருக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் கோரல் ஐலாண்ட் போகிறதாலும் சரி, எந்த ஐலாண்ட் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த பியருக்கு தான் கைஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த பியர்லேருந்து தான் உங்களுக்கு போட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்பீட் போட் மூலமாக தான் உங்களுக்கு எல்லா ஐலாண்டுமே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ நம்ம கோலாரன் ஐலாண்டுக்குமே நம்ம இந்த பியரில் தான் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து குரூப்பாக தான் அதை புக் பண்ணி வந்திருக்கோம். நம்ம ஸ்பீட் போட்டில் ஏறி ஃப்ரண்ட்டில் உட்காந்தாச்சு. நீங்களும் வர மாதிரி இருந்தால் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக போகிறப்ப ஏரில் வந்து மூஞ்சியில் அடிக்கிறப்போ சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு 350 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 50 டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பேராசைலிங். ஸோ பேராசைலிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இடமா வச்சுருக்காங்க. ஸோ அந்தந்த இடத்துல தான் அவங்க இந்த பேராசைலிங் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பேராசைலிங் பண்ண போகிறோம். ஸோ பேராசைலிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் வாங்கியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ரூம்லேருந்து வரப்பே பார்த்தீங்கன்னா செட் ஆகிற மாதிரி ஒரு சூட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்விம்மிங் சூட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டிஸுமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாற்றிக்கலாம். டவல் எல்லாமே இவங்களே கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் டவல் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. சீலிங் அவங்க கொடுத்த டோக்கன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு. ஸோ டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் கையில் மார்க்கிங்லாம் பண்ணிட்டு ஜாக்கெட்டில் மாட்டிட்டாங்க. ஜாக்கெட் எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்காக தான். ஸோ சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டிப் ஆகிறப்ப தண்ணிக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு இருக்கா அந்த ஜாக்கெட் மாட்டிடுவாங்க. அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பலூனை மட்டும் நம்ம பறக்க விட்ருவாங்க. ஸோ பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பட்டையா சிட்டியோட வியூவே சூப்பராகவே இருக்கும். ஸோ ஈகிள் வியூ உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வராங்க. ஸோ அதிலே டிப்பிங் வந்துடும். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேராசைலாம் முடிச்சாச்சு. அவங்ககிட்ட கேட்பாங்க டிப்பிங் வேணுமான்னு. நீங்கள் டிப்பிங்னு கேட்டுருங்க. டிப்பிங் எழுதிடுவாங்க. ஸோ டிப்பிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கழுத்து வரைக்கும் நல்லா டிப்பிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கால் வரைக்கும் முஷி வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு டிப்பிங் வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஏர் சர்க்குலேஷன் தான் கைஸ் அது. ஸோ அதனால நீங்கள் இருந்தாலுமே டிப்பிங் கேட்டுருங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், பயப்படுற மாதிரிலாம் இருக்காது, சேஃப்டியாக தான் இருக்கும். நீங்கள் அது பண்ணலாம் ரைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு தனி காசு. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 10 baht. ஸோ அதுவே வந்து நீங்கள் குளிக்கணும்னா 50 baht. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே உட்காரணும், சிட்டிங் ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும்னா அது 100 baht கைஸ். ஸோ அது எல்லாமே செப்பரேட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ரெஸ்ட் ரூம் போகணும்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் ரூம் தருவாங்க. ஸோ அது எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைடு ஒன்று கொடுத்துருவாங்க. கோஃப்லாரன் ஐலாண்ட் வந்து அவங்களும் சுற்றி காட்டுவாங்க. உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களை போட்டில் ஏற்றுறது வந்து எல்லாமே அவங்க வேலை தான். ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களை செக் பண்ணிடுவாங்க. ஸோ யாரையுமே மிஸ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் கைடுன்றதை ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் சி வாக்கிங் போக
போகிறோம். ஸோ அண்டர் சி வாக்கிங் வந்து அவங்களே வீடியோ எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அந்த அண்டர் சி வாக்கிங் மட்டும் நம்ம பேக்கெட்டில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது எக்ஸ்ட்ரா 500 பாட் பே பண்ணணும். ஸோ நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் வாட்டர் சி வாக்கிங் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்களே அவங்க கேமராவில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைடுமே இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட் மாதிரி மாட்டிடுவாங்க. அதுக்கு தான் நமக்கு ஆக்சிஜன் வரும். ஸோ ப்ரீத்திங்காக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் போகும். ஸோ ஃபேஸில் வாட்டரே படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் சி வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நார்க்கலிங் வந்துட்டோம். ஸோ ஸ்நார்க்கலிங் பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸ்கெட் வச்சுட்டு நம்ம போய் குளிக்க வேண்டியதான். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து ஸ்லைடர்ஸும் இருக்குது. ஸோ ஸ்லைடர்லாம் நம்ம சறுக்கி விளையாடலாம். வாங்க இந்த ஸ்நார்க்கலிங் இந்த ஸ்நார்க்கலிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லிமிட்டடான ஏரியாவாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா போட்டுக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ ஒரு வளையமும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் கயாக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்நார்க்கலிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த இன்ஃப்ளேட்டபிள் பார்க்கில் விளையாடுறதா இருந்தாலும் சரி, இந்த இன்ஃப்ளேட்டபிள் பார்க் பலூன் விளையாட சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நார்க்கலிங் இங்கே வந்துருந்தோம். இங்கே வந்து நம்ம லைஃப் ஜாக்கெட்டு அடுத்து நம்மளுக்கு காகல்ஸ் கொடுத்தாங்க. ராயல் ஏர் வென்டிலேஷனுக்காக ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதுனால நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போய் சைடில் போய் தட்டு ஸ்நார்க்கலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடில் போய் விளையாட போகிறோம். ஸோ ஸ்லைடில் போய் நம்ம விளையாடுறப்ப நம்ம கீழே விழுந்தாலும் சரி நம்ம வாட்டருக்குள்ளே போக மாட்டோம். எதுனா பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான். ஸோ அதனால் நம்ம ஜாலியாகவே விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்விம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃப்ளிப் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் சூப்பராக கற்றுக்கலாம். அந்த பலூன்லலாம் எல்லாருமே ஏறி விளையாடலாம், நம்மளுமே ஏறி விளையாடலாம். ஸோ அங்கேருந்துமே ஸ்டண்ட் பண்ணலாம், சூப்பராக இருந்துச்சு கைஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ராம்போலினுமே அந்த நடுவில் வச்சுருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கயாக்கிங் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமே நம்ம ஐலாண்டு போனதுக்கப்புறமா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கயாக்கிங் ஒரு லிமிட்டட் ஏரியாவில், அது மட்டும் இல்லாமல் லிமிட்டடான கயாக்கிங் போர்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சில பேர் தான் விளையாட முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு டர்ன் மாறி மாறி தான் நம்ம விளையாடுற மாதிரி இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே முடிச்சாச்சு. வந்து பேராசைலிங், அண்டர் வாட்டர் அது மட்டும் இல்லாமல் ஸ்நார்க்கலிங், கயாக் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் முடிச்சு நம்ம இங்கே வந்து நேராக ஐலாண்ட் இருந்தாச்சு. இப்போ நம்ம இருக்க ஐலாண்ட் பேர் பார்த்தீங்கன்னா கோக்லாரன் ஐலாண்ட். ஐலாண்ட் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு தான் தராங்க. நீங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆயிடுச்சு. 11:40க்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடு சிக்கன், அது இல்லாமல் கொஞ்சம் சாலட் மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், தென் வாட்டர் பாட்டில். அது மட்டும் இல்லாமல் கயாக்கிங், ஸ்நார்க்கலிங் பண்ணுறப்பே நம்மளுக்கு ஒரு கூலிங்கான வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. கோகலாரன் பீச்சுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. ஸோ சாப்பாடோட டேஸ்ட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சாப்பாடு டேஸ்ட்டே இல்லை. ஸோ குவான்டிட்டியுமே கம்மி தான், அதுவும் இல்லாமல் அதோட வெரைட்டியுமே கம்மி தான். ஒரே ஒரு ஃப்ரைடு சிக்கன் தான் வச்சுருந்தாங்க லெக்கு. அதுவும் இல்லாமல் லெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துச்சு, குக்கும் ஆகலை. ஸோ அதனால நீங்கள் பெட்டர் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வெளியிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டாலும் பெட்டர். ஸோ இங்கே இருக்க ஃபுட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே நல்லா வேகலை. ஸோ எல்லாமே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பட் வந்து நம்ம பசிக்குதுன்னு ஒரு காரணம் சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்போ அடுத்து இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரெஸ் சேஞ்சிங் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் கைஸ். அதுவும் வந்து ரெஸ்ட் ரூம் சைட்லேயே இருக்குது. அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ஏரியாவும் நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் அம்பர்லா கிட்ட வந்துடும். இங்கே வந்து அவர் ட்ரோன் ஷாட்டில் வந்து நம்மளுக்கு அந்த கிளியர் கயாக்கிங் இருக்கும். ஸோ அதுலேயும் அது இல்லாமல் அங்கே ஹவர் போர்டு இருக்கும். ஸோ அந்த ஹவர் போர்ட்லேயே நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ட்ரோன் ஷாட்டில் எடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க காலில் நம்ம டிரைவோட QR கோட் கொடுத்தாங்க. ஸோ அந்த QR கோட் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோகலாரன் பீச்சை பற்றி சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டி பீச் தான். கோர்ல ஐலாண்ட் மாதிரி பெரிய பீச் கிடையாது. கோர்ல ஐலாண்ட் நீங்கள் புக் பண்ணி போயிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அங்கேருந்து வந்து பைக்கு ரெண்டல் எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய பெக்ரூட்டாவை நீங்கள் போய் ரீச் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் அங்கே கார்னில் பாலம் ஏறி போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பைக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. அங்கே நீங்கள் பைக்ஸ் ரெண்ட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் அந்த லோக்கல் ஏரியா போய் சுற்றி பார்த்தோம்னா அந்த கோர்ல ஐலாண்டை கம்பேர் பண்ணுறப்ப குட்டி ஏரியா தான். ஸோ கோர்ல ஐலாண்ட்னா உங்களுக்கு வந்து நல்லா பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அந்த வில்லேஜை நீங்கள் போய் பைக்கில் போய்
பார்த்துட்டு வரலாம். ஒரு சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கு. ஸோ அந்த கடையில் நீங்க போய் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட்டு நீங்க தனியா கூட பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆயிடும். பட் இங்க நிறைய பேர் வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியா அவங்க பே பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்மே இங்க இருக்கு. பெட்டர் நீங்க வந்து வரப்பே நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். பட் என்னன்னா நீங்க கேரி பண்ணிட்டு வரணும். ஸோ அதான் ஒரே ப்ராப்ளம். மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க நம்மளை வந்து இங்க டிராப் பண்ணது பாத்தீங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுலாம் முடிக்க. ஸோ 12 o'clockல இருந்து 3:30 வரைக்குமே இங்க நம்மளுக்காக போட் வெயிட் பண்ணணும். ஸோ 3:30 வரைக்கும் நம்ம டைம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம பனானா போட் பண்ணலாம், ஜெட் ஸ்கையிங் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பேக்ல இன்க்ளூடட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து ஜெட் ஸ்கையிங்கும் பனானா போட்டும் பண்ண போறோம். ஸோ அதை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆக்டிவிட்டி எல்லாமே ஓவர் ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க லாக்கருக்குமே பாத்தீங்கன்னா தனியா நீங்க ரெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் பாத்தீங்கன்னா 100 baht தான். 3:30 வரைக்கும் இருக்க வேணாம், 2:30 போல போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க அப்போ கூட நீங்க போய்க்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஸோ அதுக்கு உங்க ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ 2:30க்கு டேரக்டா உங்க போட் வந்து இங்க ஐலாண்ட் வந்து டேரக்டா நம்மளோட பியருக்கு போயிடும். பியர்ல இருந்து உங்களுக்கு ரூம் கூட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டியுமே இருக்கு. நீங்க அப்படி வேணும்னா நீங்க வந்து பிரியாராவே நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். அப்படி நீங்க பீச்சோட ஓவர் வியூவும் பார்க்கலாம். நல்லா கிளியரான பீச், நல்லா கிளீனா நீட்டாவும் மெயின்டைன் பண்றாங்க. எந்த ஒரு குப்பையுமே நீங்க பெரிய அளவு நோட்டீஸ் பண்ண முடியாது. அது இல்லாம நிறைய ஃபாரினர்ஸ் இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த பீச்சுமே நல்லா இருக்கு. ஸோ அந்த பீச் அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக இருக்கு. அது இல்லாம வந்து வாட்டருமே நல்லா சீ ப்ளூ கலர்ல இருக்கு. டார்க் கலர்ல இல்லாம லைட் கலர்ல இருக்கனால உங்களுக்கு டீயோட விசிபிலிட்டியுமே சூப்பரா இருக்கு. அது இல்லாம இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த பீச்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கிளியர் ப்ளூ கலர்ல இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இங்க டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த பீச்ல. ஸோ நீங்க வந்து கண்ணில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டியா தெரியும். கேமரால எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பனானா போட்டும் ஜெட் ஸ்கையிங் ரெண்டுத்துக்கும் கார்டு வாங்கியாச்சு. ஸோ அந்த கார்டை கொடுத்தா இப்போ நம்ம வந்து ஜெட் ஸ்கையிங் பனானா போட்டு பண்ண போகிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்கையிங் பனானா போட்டு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம அந்த டிக்கெட்டை நார்மல் டிக்கெட்டை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பேண்டும் நம்ம லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. சேஃப்டி தான் மஸ்ட்ன்றதுனால லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடு முடிய இந்த பனானா போட்டும் ஜெட் ஸ்கையிங் முடிய ஒரு பேண்டை கட்டிடுவாங்க. பனானா போட்டும் சரி, ஜெட் ஸ்கையிங் சரி கைட் ரெண்டுமே வந்து அந்த லாங் தான் கை தராங்க. ஒரு சின்ன ரவுண்ட்லாம் கிடையாது. டைம் டியூரேஷன் வந்து கம்மி தான். பட் வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட தான். இந்த பீச்ல பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிங் கொடுத்தாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஜெட்ஸ்கிங். ஜெட் ஸ்கையிங்லாம் போயிட்டு வந்தோம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ டிரைவரை பொறுத்து தான் கைஸ் அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றத. எனக்கு கிடைச்ச டிரைவர் நல்லா பல்காக இருந்தார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வண்டி ஓட்டினாரு. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நேரம் ஓட்டவும் ஓட்டினாரு. ஸோ நீங்கள் கேட்கணும் அவங்ககிட்ட கேனை டிரைவர்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்களே ஓட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நேரம்லாம் கொடுத்தாரு. ஸோ அதை இங்கே வரைக்கும் ஓட்டிட்டு வந்தேன் கைது. ஓகே, நம்ம ஜெட் ஸ்கையிங் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போனார். இவர் நேம் தேங்க்யூ. ஓகே, பார்த்தீங்கன்னா பனானா போட்டு போகலான்னு பார்த்தேன். பட் நான் ஒருத்தர் இருக்கனால அவங்க இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நம்ம 2மே முடிச்சாச்சு. பனானா முடிச்சா ஜெட் ஸ்கையிங் முடிச்சாச்சு. ஸோ இதில் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பனானா போட்டு போகிறப்ப நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்து ரைட் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. எப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து ஃப்ரெண்டில் உட்காரப்போ தான் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ரெயினிங் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ ட்ரெயினிங் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தோன்னா அவங்க ரொட்டேட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கையெல்லாம் எடுத்துடணும். எடுக்காம விட்டிங்கன்னா உங்கள் கை உடையிறதுக்கு வாய்ப்பு, கை கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு கை. அதனால பெட்டர் நீங்கள் கை எடுத்து கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கயாக்கிங் வந்திருக்கோம். ஸோ கயாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் நம்ம கயாக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்பார்க்லிங் பண்ண இடத்துல மட்டும் கயாக்கிங் கிடையாது. ஸோ நம்மளை வந்து இந்த ஐலாண்டில் கோஃபுல்லாக நம்மளை இறக்குனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் ஷாட்டு பனானா போட்டு அதெல்லாம் ஜெட்ஸி 2யும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஃப்ரீ தான். இந்த பேடல் போட்டும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து கிளியர் வாட்டர் கயாக்கிங்கும் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஓட்டிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் இங்கே வந்து ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பேடல் போட்டு எடுத்துங்க. கிளியர் வாட்டர் கயாக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால
அதனால இந்த போட்டு சூப்பராகவே இருக்குது நீங்கள் ஓட்டுறதுக்கு, எங்கே வேணாலும் ஓட்டலாம், நல்லா ஜாலியாக இருக்கு கைஸ். நான் இங்கே வந்து 1 மணி நேரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கைஸ். இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நேரம் இங்கே வந்து ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நம்ம டைம் ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இதில் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கயாக்கிங் போர்டு பேடல் போட்டு வச்சு நீங்கள் ஸ்டண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கயாக்கிங் பண்ணுறதுனாலும் சர்ஃபிங் பண்ணுறதுனாலும் இதை வச்சு கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பீச்சை சுற்றி பார்க்கறனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனாலும் கடலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பட்டையாவில் வந்து நம்ம கோர்லார் பீச்சுக்கு வந்திருப்போம். ஸோ அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. ஸோ இன்ட்ரடியூஸ் யோசிச்சு. I'm Salman from Hyderabad. Yeah. So, how do you like Pattaya? Yeah, I like Pattaya the most. Yeah, thank you man. Thank you. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:05 ஆயிடுச்சு. ஸோ 3:05க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இங்கே ரெடியாக உட்காந்தாச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம பீச்சில் விளையாண்டுட்டு இருந்தோம், கயாக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்னு வச்சுருக்காங்க, அது ரூம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு தார்பாய் மாதிரி அதை விரிச்சிருக்காங்க. ஸோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டூல் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஏறி நின்று மாற்றிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ இப்போ மாற்றிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கோம், டவல் டீயில் வச்சு தான் உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்புறோம் 3:30. ஸோ இன்னும் ½ அன் ஹவர் இருக்குது, அது வரைக்கும் நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கோம். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பீச் ஹவுஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து பீச்லாம் அப்பப்போ வெளியில் வந்து அதுவும் பீச்சில் வந்து ஸ்விம்மிங்லாம் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பியருக்கே வந்தாச்சு, பட்டையா பியருக்கு. ஸோ நீங்கள் கோர் ஐலாண்ட் போனாலும் சரி, கோன்லார் ஐலாண்ட் போனாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுதான் பியர் பட்டையாவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம், வாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்லே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரிப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் அந்த கூஸ் ஃபீடிங்கே பார்த்தீங்கன்னா நாங்களே பார்க்கல. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2 o'clock 2:30க்கு ஒரு 2 தடவை வந்துச்சு. அதுக்கு யாருமே ஃபீட்லாம் பண்ணலை. அதை பட் அதில் வந்து அவங்க புக் பண்ணுற பார்த்தீங்கன்னா கூஸ் ஃபீடிங் இருக்குன்றத சொல்கிறாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா கூஸ்லாம் திறந்து விட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பீச்சில் வந்து குளிச்சுட்டு அது பாட்டு திருப்பி போயிடுது. அதுவும் ரொம்ப நேரம்லாம் இல்லை, வந்த உடனே அதே வேகத்தில் போயிடுது. ஸோ அதனால் ஏன் கூஸ் ஃபீடிங்கிறத வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா.